அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியாகியுள்ள நிலையில் இதுகுறித்து விமான நிலைய கள செயற்பாட்டாளர் மேலாளர் சுகுமார் ஜெயமுடி நமது செய்தியாளர் குணசுந்தரியுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். அகமதாபாத்தில் கடந்த மாதம் மிகப்பெரிய விமான விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்துக்கான காரணம் பற்றிய முதல் கட்ட தகவல் வெளியாயிருக்கு. அந்த தகவல் பற்றிய கூடுதல் விவரங்களுடன் தனியார் விமான தரைத்தள அதிகாரி சுகுமார் ஜெயமுடி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். இந்த விமானத்திற்கான 2 என்ஜின்களுக்கு போக வேண்டிய எரிபொருள் என்பது நின்றுருக்கு. அதனாலதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்க. இவ்வளவு பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஒரு பிரிமினரி ரிப்போர்ட்டை ஒரு 30 நாள்ல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏர்கிராஃப்டுக்கான அந்த இன்ஜின் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஜின் ஃபெயிலியர் ஏன் ஆகுது அப்படின்னா, அந்த இன்ஜின் ஃபெயிலியருக்கான ஃபியூல் சப்போர்ட் சிஸ்டம் வந்து அங்கே போகாததுனால, ஃபியூல் கட் ஆஃப் ஆனதுனால தான், ஃபியூல் போகாததுனால தான் வந்து இன்ஜினோட அந்த இயக்கம் வந்து தடைபட்டதுனால தான் வந்து இன்ஜின் இயக்க முடியல. இது வந்து பேர்ட் ஹிட்டுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அண்ட் இதுக்கு வந்து ஒன்லி அந்த ஃபியூலேஜ் சிஸ்டமோட அந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏவியானிக்ஸ் அந்த ப்ராப்ளம் தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ என்னன்னா, ஒரு விமானி வந்துட்டு அந்த சுவிட்ச் ரன்ல இருந்து ஆஃப் மோடுக்கு மாறி இருக்கு. அதனாலதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமானி இன்னொரு விமானி கிட்ட கேட்கிறாரு, இதை நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதை பத்தி என்ன கருத்து சார்? இது பெரும்பாலும் வந்து மேனுவலும் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கும் இருக்கும். இது வந்து ஒன் ரன் ஆனாவே ஃபியூல் போயிட்டு இருக்கு அப்படின்னா பைலட்டோட கவனம் எல்லாமே இப்போ நம்ம கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், நம்ம கவனம் எல்லாம் ஃபியூல் போயிட்டு இருக்கு, மற்ற விஷயங்கள்ல தான் நம்மளோட கவனங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து ஃபியூல் ஆஃப் ஆகுங்கிறது தெரியாது இல்லை அவங்களுக்கு. ஏதாவது ரொட்டீனில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதில் ஒரு கவனம் இருக்கும். ஆனால் இது வந்து எதிர்பார்த்த நடக்கிற ஒன்று தானே. அப்போ வந்து அவர் பைலட் நோட்டிஃபை பண்ணுறாரு, கேட்குறாரு, இந்த மாதிரி பண்ணி, அதாவது மேனுவலாகவும் பண்ணலாம், அது ஆட்டோமேட்டிக்காகவும் ஆகும், மேனுவலாகவும் ஆகும். மேனுவலாக நீ பண்ணியான்னு கேட்குறாரு, இல்லை நான் பண்ணலை அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப அவங்களோட முயற்சினால திரும்ப அதை வந்து ரன் மோடுக்கே அது போகிறாங்க. பட் எதிர்பார்த்த விதமாக அது தேவையான ஃபியூல் இன்ஜினுக்கு போனால் தானே வந்து திரும்ப பழையபடி அதை வந்து கிளைம் பண்ணியோ மற்றபடி பண்ண முடியும். அதனால இமீடியட்டாக அந்த எல்லாமே ஒரு சின்ன செகண்ட்குள்ளே நடக்கிறதுனால பைலட் அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால வந்து இமீடியட்டாக அவங்க பண்ணுகின்ற அந்த நேரத்திலே வந்து மரத்தோட கிளைகளில் பட்டு, பில்டிங்கில் பட்டு அந்த நேரத்தில் வந்து வெடிச்சிருது. ஓகே சார். இப்போ என்னன்னா, அது இந்த விமானம் கட்டிடத்தின் மேலே மோதுனால இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை அது தரையில் விபத்தாக ஏற்பட்டிருந்தா அது எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? நகரங்கள்ல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். அதுக்கு அருகாமையில் எந்த விதமான உயர் கட்டிடங்களோ தொழிற்சாலைகளோ எதுவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இல்லை. இப்போவும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அகமதாபாத்தில் இருந்து அந்த விமான நிலையம் அருகில் வந்து எப்படி அந்த பில்டிங், அதாவது 4 மாடி கட்டிடம், 3 மாடி கட்டிடம் சொல்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ அனுமதி கொடுத்தாங்க, எப்படி அனுமதி அனுமதி மீறி கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறதை வந்து அந்த லோக்கல் அத்தாரிட்டி செக் பண்ணணும். ஏன்னா விமானம் ஜஸ்ட் அது ரன்வேயை தாண்டி அங்கே அவ்வளோ ஒரு பில்டிங் இருந்திருக்க கூடாது. அப்படி அது இல்லாமல் இருந்து வெறும் தரைதளமாக இருந்தது அப்படின்னா இவ்வளோ பெரிய விபத்து நிகழ்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நம்ம பிளாக் பாக்ஸ் தான் வந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு ஆவணம், அதாவது சொல்கிறோம், அதுவே வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. அது வந்து அதுக்கான கனெக்டருமே வந்து ரொம்ப ஃபால்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அதை வந்து இப்போ ரெக்கார்ட் எடுத்து பண்ணி ரொம்ப நமக்கு தெளிவான ஒரு பிரிமினரி ரிப்போர்ட்டை இப்போ வெளியிட்டிருக்காங்க. நம்ம விமான போக்குவரத்து கழகம், விமான போக்குவரத்து அதிகாரிகள் அண்ட் அந்த கட்டுப்பாட்டு டிஜிசிஏவோட நெறிமுறைகள் படியும் வந்து விமான நிலையங்கள் இருக்கணும். மினிமம் ஒரு 30லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் வந்து தூரத்தில் தான் இருக்கணும். அந்த தூரங்களில் வந்து எந்த விதமான உயர்மின் கட்டிடங்களோ தொழிற்சாலைகளோ, ரெசிடென்ஷியல் ஏரியாக்கள் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா, ரெசிடென்ஷியல் ஏரியாக்கள் இருந்தது அப்படின்னா அங்கே வந்து நிறைய குப்பைகள் சேரும், குப்பை கிடங்குகள் வரும். குப்பை கிடங்குகள் இருந்தால் என்ன ஆகும், அதை தேடி பறவைகள் வரும். பறவைகள் என்ன ஆகும், பறவைகள் வர்றப்ப தான் அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது, லேண்டிங் ஆகும்போதும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்போ தான் வந்து பேர்டு ஹிட் ஆகும். குடியிருப்புகள் வரத்தான் செய்யும், அதை நம்ம வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏரியா, ரெட் ஜோன் அறிவிச்சிட்டோம் அப்படின்னா விமான நிலையத்தில் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் எந்த விதமான கட்டிடங்களோ உயர்மின் கட்டிடங்களோ இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இதுக்கான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு மத்திய மாநில அரசாங்கங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அகமதாபாத் விமான விபத்துக்கான இன்று முதல்கட்ட தகவல்கள் வெளியானது. அந்த தகவல்களை பற்றி நம்முடன் விமான தரைத்தள அதிகாரி சுகுமார் ஜெயமுடி நம்முடன் இணைந்து பேசினார்.
ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் டேனியலுடன் செய்தியாளர் குணசுந்தரி.